அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் நெய்னார் தீவுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நிறைய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றுதான் நெய்னார் தீவு என்கின்றோம். அதே போல் சிங்கள மக்கள் நாகதீப என்றும் இதை அழைக்கின்றார்கள். இதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த பெயரில் ஒன்றுதான் நெய்னார் முஹம்மது தீவு என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள் என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாசிப்பட்டினம் நெய்னா முஹம்மது சாஹிப் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு ஆண்டவர்கள். இவர்களை யாழ்ப்பாண மக்கள் அதிகமாக கொண்டாடி வந்தார்கள். அதனால் இந்த தீவுக்கு அவர்களுடைய பெயரையே சூட்ட வேண்டியதாகவும் இருந்திருக்கலாம் என்றும் நான் நினைக்கின்றேன். அப்படி அந்த தீவுக்கு நெய்னா தீவு என்கின்ற அந்த பெயரோடு தற்பொழுது அந்த பெயர்களெல்லாம் மாற்றப்பட்டு மிகவும் அவைகள் இல்லாததை போல முஸ்லீம்களுக்கும் அந்த தீவுக்கும் சம்பந்தமே இல்லாததை போல எல்லாம் இன்று அந்த தீவு காணப்படுகின்றது. என்றாலும் கூட நெய்னா தீவை பொறுத்தவரையில் ஒரு பள்ளி வாசல் இருக்கின்றது. சிங்கள மக்கள் பன்சலைக்காக வேண்டி வருவார்கள், தமிழ் மக்கள் அவர்களுடைய கோவிலுக்காக வேண்டி வருவார்கள். முஸ்லீம்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கென்று பூர்வீகமான பழைமை வாய்ந்த பள்ளிவாசலும் இருக்கின்றது. 1700 கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அதை பின்னால் இந்தியாவிலிருந்து வருகை தந்த கீழக்கரையை சார்ந்த முஸ்லீம்கள் 1865ஆம் ஆண்டில் எல்லாம் புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல தடவைகள் சிறு சிறு புனர் நிர்மாணங்கள் செஞ்சிருக்கிறார்கள். என்றாலும் பழைமை வாய்ந்த அந்த கட்டிடத்தை போல இன்னுமே அந்த பள்ளிவாசல் காட்சியளிப்பதையும் உங்களால் காண முடிகின்றன. அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு தர்கா ஷரீஃபும் அமைந்திருக்கின்றன. அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே ஒரு பெண் இறைநேச செல்வியினுடைய தர்கா ஷரீஃப் இருந்தது. ஆரம்ப காலங்களில் நானும் அதை பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய பெயரை ஊர் மக்கள் சொல்வார்கள், அம்மா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லுவார்கள். என்றால் ஸ்ரீதேவியான அம்மா அப்படின்னு சொல்லி மக்களால் அழைக்கப்பட்டவர்கள். அது ஒரு காலத்துக்கு பின்னால் அது உடைக்கப்பட்டு இருக்கின்றது. என்றாலும் அதனுடைய அடையாளங்கள் இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் அந்த இடத்திலிருந்து கராமத்துக்களும் வெளியாகி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் அந்த பள்ளிவாசலை தாண்டி கொஞ்சம் தூரம் செல்லுகின்ற பொழுது இன்னொரு ஜியாரம் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஜியாரம் அழகான முறையிலே காட்சியளித்து நாங்களும் அந்த ஜியாரத்துக்கு போனோம். அங்கே அழகான முறையிலே போர்வைகளை போற்றி அந்த இடத்திலே இருந்து சூரா யாசின் ஃபாத்திஹா போன்றவைகளை எல்லாம் மோதி அந்த இறைநேசரை கண்ணியப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இந்த நெய்னா தீவு என்பது முஸ்லீம்களுக்கும் இந்த தீவுக்கும் இடையில நிறைய சம்பந்தம் இருந்து கொண்டு இருக்கின்றன. நீங்களும் யாழ்ப்பாணம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த தீவுக்கு இந்த ஜியாரங்களை செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பான். سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وإلى أرواح جميع أهل بيت رسول الله صلى الله عليه وسلم وإلى أرواح أصحاب البدريين والأحديين والخندقين والتبوكين وسائر الصحابة كلهم أجمعين وإلى أرواح التابعين وتابع التابعين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله